கொழும்புல இருந்து விடுமுறை காலத்துல தன்னோட உறவினர்களையும் நண்பர்களையும் பார்க்கறதுக்காக வீட்டுக்கு சென்ற ஒரு இளைஞர் இடையில ஏற்பட்ட ஒரு சம்பவம் காரணமாக மன விரக்தியில உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கு. என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொழும்புல இருந்து ரொச்சில்ன்ற தன்னோட வீட்டுக்கு செல்றதுக்காக இளைஞர் ஒருவர் இரவு நேரத்துல பேருந்துல ஏறி இருக்கிறாரு. இப்படி பேருந்துல பயணித்துட்டு இருக்கும் போது அவரு இடையில உறங்கி இருக்கிறாரு. இந்த தூக்கம் காரணமாக அவரு இறங்க வேண்டிய இடத்துல இருந்து நுவரெலியா பகுதிக்கு சென்று அங்க ரம்முடையில இரவு 2 மணி அளவுல இறங்கி இருக்கிறாரு. இப்படி இறங்கினவருக்கு அந்த இடம் எதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல. அதனால என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு சென்றிருக்கிறாரு. அந்த வீடு யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட உறவினர்களுடைய வீடு. அந்த பகுதியில இருந்தது அவருக்கு ஞாபகம் அது அவங்களோட வீடுன்னு நினைச்சு வேறு ஒருத்தவங்களோட வீட இவரு இரவுல தட்டி இருக்கிறாரு. இதனால நடு ராத்திரியில யாரோ கதவை தட்டுறாங்க, திருடனா இருப்பாங்கன்னு பயந்து அந்த மக்கள் கூச்சலிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி மக்கள் கூச்சலிட ஆரம்பிச்சதால அந்த பகுதியில இருந்த எல்லா ஊர் மக்களும் அந்த இளைஞரை திருடன் அப்படின்னு நினைச்சு அடிச்சிருக்கிறாங்க. இப்படி தாக்கப்பட்ட இளைஞருடைய வீடியோ ஒன்றையும் எடுத்து அவங்க சமூக வலைத்தளத்துல பதிவிட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலையில அவரை போலீசாரிடம் அந்த ஊர் மக்கள் ஒப்படைச்சிருக்கிறாங்க. இப்படி ஒப்படைச்சதுக்கு பிறகு அந்த இளைஞர் தான் திருடன் இல்லை அப்படின்னு சொல்லி போலீசாரிடம் தன்னோட அடையாளங்கள் எல்லாத்தையுமே அவரு கொடுத்திருக்கிறாரு. இதன் அடிப்படையில போலீசார் அதை விசாரிச்சு ஓகே அவரு திருடன் இல்லை அப்படின்ற முடிவுக்கு அவரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவர் வீட்டுக்கு அழைத்து செல்றதுக்காக அவருடைய நண்பர்கள் முச்சக்கரவண்டியில போலீஸ் நிலையத்துக்கு அவர் அழைத்து சென்று இருக்கிறாங்க. இப்படி வீட்டுக்கு செல்லும் போது அவர் முச்சக்கரவண்டியில மிகவும் கவலையான நிலையில இருந்ததா நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில குறித்த இளைஞன் மனவிரக்தி காரணமா அவரு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு இப்போ அவரு உயிரிழந்திருக்கிறதா போலீசார் தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க.